பாருங்க புயல் கணக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வானவில பாருங்க எவ்வளவு அழகா விழுந்துருக்கு. இந்த ஒரு அழகை ரசிச்சுக்கிட்டே மக்கள் எல்லாருமே மீன்களை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான மழை. கடல் மேலையும் இதே மாதிரி தாங்க, இதோட பயங்கரமா இருந்துச்சு கடல் மேலே. இங்கே வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ 24 நாள் கடலில் வலை போட்டு பிடிச்ச மீன்களை எல்லாத்தையுமே இறக்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து பெல் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்மளை கான்டெக்ட் பண்ணுறாருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் வந்து விண்டு ஃபிஷர்மேன் தான். கான்டெக்ட் பண்ணுறது அது மூலியமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த மீன்களை எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கம்பெனி போட்லேருந்து வாங்கிட்டு வந்த வஞ்சர மீனுங்க. கரெக்டாக 52 மீன் நம்ம கொடுத்து விட்டாங்க. இந்த மீனை நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சீலா மீன் சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இந்த மீனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இந்த மீனை வந்து எந்த பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் மேக்சிமம் வஞ்சரம் தான் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த கயிறு கட்டியிருக்க மீன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி போட்ட கொடுத்த மீன் தான். இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேரை மீன் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாளை குட்டின்னு சொல்லுவோம், ஓமக்கொட்டான்னு சொல்லுவோம். ஓமக்கொட்டானா இதோட சிறுசாக இருக்கும், இது வந்து எட்டாளை குட்டின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இந்த மீன் என்ன பேர் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பீஸ் டியூனா தான். இப்போ இந்த மீன்கள் ஒவ்வொன்றா எடை போட்டு தான் பாக்ஸில் போட்டு ஏற்றி வண்டியில் ஏற்றுறாங்க. இப்போ அந்த போட்டில் உள்ள மீன்களை கம்பெனி போட்டில் கொடுத்த மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம இறக்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம போட்டில் உள்ள மீன்கள் எல்லாத்தையும் இறக்க போகிறோம். இப்போ அதுக்குள்ளே பழைய தான் நம்ம கழட்டிக்கிட்டு இருக்கோம். கிளைமேட்டே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சேஞ்ச் ஆகுது. மழை வர கிளைமேட்டு கணக்காகவே போகுது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க கருப்பு மேகமூட்டமாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம போட்டில் உள்ள மீன்களை இறக்குறதுக்காக 2 வண்டி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டில் உள்ள மீனை தான் எடுத்து தூக்கிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இறக்குறது வந்து இந்த சாணி திருக்க மீன் தான் நம்ம இறக்க போகிறோம்.
இப்போ போட்டில் மீன் இருக்கிற நேரம் பார்த்து மழை வந்துருச்சுங்க. இப்போ எல்லாருமே மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் மீன்களை எல்லாத்தையுமே இறக்கிக்கிட்டு இருக்கோம். கடல் மேலேயும் மழை, கரையிலையும் மழை, என்னதான் செய்யறேன்னே தெரிலங்க. இப்போ நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் இப்போ எல்லாருமே மீன்களை இறக்குறாங்க. கடல் மேலே வளையல கமிச்சிலையும் நனைஞ்சிக்கிட்டே தான் மீன்களை வாங்கணும். வளையல கமிச்சிலையும் நனைஞ்சிக்கிட்டே தான் வாங்கணும். ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டே தாங்க கிடக்கும் கடல் மேலே. இப்போ புயல் காற்று வீச ஆரம்பிச்சிருச்சுங்க. காற்றோட சேர்ந்து மழையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கடலை பாருங்களேன், பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு படியாக கிடக்குன்னு பாருங்களேன். அப்படி அலையா சின்ன சின்ன அலையாக கிளம்புது பார்த்தீங்களா. இது வந்து ஃபுல்லாமே காற்றுங்க. இந்த காற்று கிடந்தால் தான் இந்த மாதிரி வந்து கடல் ஓடும், சின்ன சின்ன அலையா. இங்கே பாருங்க. பாருங்க புயல் கணக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கடலை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை சாப்பாயிருச்சுங்க. சரியான ஃபோர்ஸில் ஒன்று அடிச்சு அடி அங்கே டாக்கில் போயிட்டான் பாருங்களேன். அந்த கொண்டு போகுது பாருங்க. காற்று இறங்குதுங்க அங்கே பாருங்களேன். வயல் கணக்காக இறங்கிடுச்சு. சுத்தி பாருங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குங்க. அப்படி இருட்டு குகையா மாறிடுச்சு. சரியான மழை. கடல் மேலையும் இதே மாதிரி தாங்க. இதோட பயங்கரமா இருந்துச்சு கடல் மேல. இங்க வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் மழை நிக்க மாட்டேங்குது. இப்ப மீன் இறக்குறவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க, மீன் இறக்க மாட்டேங்காங்க. இப்ப இந்த மழை பெஞ்ச ஸ்பாட்ல ஒரு வானவில் அழகா தெரியுது பாருங்களேன். எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. அடி வெயிலோட சேர்ந்து அப்படி வானவிலும் தெரியுது. ஆனா மழை நிக்கலங்க, மழை விழுந்துட்டு தான் இருக்கு. வயல் கணக்கு அடிச்சிச்சு மழையும் காத்தும். இப்போ தாங்க கொஞ்சம் சாப்பாயிருக்கு, கொஞ்சம் வெறிச்சு போயிருக்கு. ஆனால் இன்னுமே மழை வர கிளைமேட் மாதிரி தான் இருக்கு. லைட் லைட்டாக தூரல் மட்டும் விழுந்துக்கிட்டு இருக்கு. வானவில பாருங்க எவ்வளோ அழகா விழுந்துருக்கு. இந்த ஒரு அழகை ரசிச்சுக்கிட்டே மக்கள் எல்லாருமே மீன்களை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தூக்கிக்கிட்டு இருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா சவரவாய மீன். பார்க்க வஞ்சர மீன் கணக்காகவே இருக்கும், ஆனால் வஞ்சர மீன் கிடையாதுங்க. இது வந்து சவரவாய மீன் தான் இறக்கிக்கிட்டு இருக்கோம். எடுக்கிறாங்க
இறக்கிட்டு இருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா பரலா மீனுங்க. இது வந்து செமையா இருக்குல்ல. இன்னும் தூரல் விடவே இல்லைங்க, மலை தூரல் விடவே இல்லை. இப்போ வந்து பருவட்டு மீனை தான் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மீன் தூக்குறாங்க பார்த்தீங்கன்னா மயில் கோலாங்க. மயில் மீனை தான் தூக்கிட்டு இருக்காங்க. ஒரே கைத்துல 3 மீனை வந்து கயிறு வச்சு விட்டுருக்காங்க. நம்ம கடல் மேல வந்து குடல் வெட்டி இறக்கணும் மீனுங்க. இது வந்து பன்னிக்குளா மீன். ஏன்னா மீன் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடலை வெட்டி தான் இந்த மீன் வந்து இறக்கணும். இப்போ வர்றது ஃபுல்லாமே சவரவாய மீன் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ 24 நாள் நம்ம கடல் பார்த்து மீன்களை எல்லாத்தையுமே இறக்கி போட்டிருப்போம். சரியான மழைங்க, மீன் இறக்கமிச்சு வந்து இன்னும் மீன் இறக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து இந்த வீடியோ இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். என்ன கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் வந்து விண்டு ஃபிஷர்மேன் தான். மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க.